அகதீஷாய நமக. ஓம் சிவமகா பாலச்சித்த திருவடிகள் போற்றி. ஏடேந்திய சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த யாம் ஏரேந்திய பலராமனாய் நல்பலம் கொடுக்கும் சித்தனை வாழ்த்த நல் வள வார்த்தைகளோடு யாம் வளமையாய் வந்தமர்ந்தோம் ஆதிகைலாய சிவசூட்சம அருள் பேழைதனில் அருள் பேழையாய் சிவப்பேழையாய் சிவமகா வாழை சித்தன் என்ற பெரும் ஞான பேழையாய் அமர்ந்த சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம். உயர் ஞான பேழை அது உண்மை ஞானத்தை உரைக்கின்ற உயர் பேழை என்ற ஒரு பேழைதனை கொண்டமர்ந்த சித்தனே, அப்பேழையாய் அமர்ந்த சித்தனே, பெயர் நாமம் உரைப்போர் யாவரும் அப்பேழைக்குள் அமிழ்ந்து இருக்கின்ற நிலைதனையும் அப்பேழையாய் அவர்கள் வளம் வருகின்ற அருள் வரத்தையும் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நிர்வாளி என்று பலராமனாய் வாழ்த்துகின்றோம். ஏரேந்தி உழுதால் ஏர் ஏந்தி ஓர் நிலத்தை உழுது பண் செய்து அதில் பயிரிடலாம். அந்நிலை ஒரு உயர்நிலை, அது உணவளிக்கும் உயர்நிலை. அதுபோல் உயர் மகா பெருநிலையாய் ஏடேந்தி அவ்வேடினை வைத்து என்றும் விழுவதற்கு மனமில்லாது, களியென்ற அகந்தையிலிருந்து விழுவதற்கு மனமில்லாது அகங்கார நிலை கொண்டிருக்கின்ற மனங்களை எல்லாம் உழுவதற்கு ஏடாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற ஏடு கொண்டு அவ்வேடிலிருந்து எழுதா நிலைதனில் உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற உயர்ஞான வார்த்தைகளை உரைத்து அதில் உறைந்திருக்கின்ற அம்மனங்களையெல்லாம் உடைத்து அவற்றையெல்லாம் பயிரிடுவதற்கு, ஞான பயிரிடுவதற்கு, புண்ணிய பயிரிடுவதற்கு அந்நிலங்களை சரி செய்து பக்குவப்படுத்தி அதற்கு நல்லநிலையாய் புண்ணியங்களை தாரை வார்த்து அதை தாரை வார்ப்பதற்கு நல் நிலையாய் அதற்கு ஓர் கருவியாய் அதற்கென்று உம்மை தயார் செய்து வைத்திருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் நீர் அமர்ந்து உரைக்கின்ற அவ்வுரைகள் அவ்வாறு ஒவ்வொரு மனதையும் பக்குவப்படுத்தி உயர் மகா நிலைகளை அடைந்து அவர்கள் உயர் ஞான புண்ணியங்களை விளைவிக்கின்ற உயர் மாந்தர்களாய் இவ்வையகமதில் மாறி நிற்பதற்கு உம்மை நூலாக ஏடாக மாற்றி நின்ற சித்தனே எரியும் ஜோதியாய் சிவஜோதியாய் சித்த ஜோதியாய் அப்பிரபஞ்ச ஜோதியாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பெருமகா உயர்நிலை ஒரு நிலத்தில் பயிர் செய்து மீண்டும் பயிர் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் பயிர் செய்ய அந்நிலத்தின் வளமையது கூடியிருக்கும். ஒவ்வொரு முறையும் அதில் விதைக்கின்ற விதையின் வளர்ச்சி நிலை மிக துரிதமாக மாறிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு நிலத்தின் தன்மையது பண்பது மாறுகின்ற பொழுது அதன் உயர் பண்பாக மாறுகின்ற பொழுது அதுபோல் சிவசபை 30 வருடங்கள் அல்ல 11,000 யுகங்களுக்கு மேலாக வெளிப்பட அது காத்திருந்தது. அது வெளிப்பட்டது சிவமகா வாழை சித்தன் பிறவி எடுக்கையில். அவன் பிறவி எடுத்து அவன் பிறவியின் நோக்கம் எதுவென்பதை உணர்ந்து நின்று மனித உரு கொண்டிருந்த பொழுதும் யாம் சிவம் என்பதை மறந்திருக்க அவன் சிவம் என்பதை உணர்த்த சிவமகா வாழை சித்தனுக்கு நல் ஆசானாய் அகத்தியன் சூட்சமமாகவும் இயல்பாகவும் வந்து வழிநடத்த இன்று அகத்தியனாகவும் அமர்ந்து அண்ட பிரம்மாண்ட நாயகனின் அருள் வடிவு யாம் என்பதை உணர்ந்து நின்று அகங்காரம் கொல்லா நிலைதனில் அனைத்தையும் உள்ளுக்குள் அடக்கி நின்ற உயர் சித்தனாய் அவதார புருஷனாய் நிற்கின்ற சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு அவதார புருஷனாய் இருந்து இக்கலிதனில் கலிபுருஷனை வேறறுக்க நல் புஷ்பக நிலை கொண்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை கொண்டமர்ந்தவனே உம்முடைய சிவசபையில் ஒவ்வொரு வருடமும் நடக்கின்ற வேல் பகிர்வு ஒவ்வொரு பரிமாணங்களின் அருள் பகிர்வாய். அது சூட்சமத்தில் சபை ஆரம்பித்த காலங்களிலிருந்து நடைபெற்ற பொழுதும் அவை வெளிப்படையாக அறிவித்த காலங்களிலிருந்து ஒவ்வொரு காலங்களாக சபை மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருட கணக்கும் எவ்வாறு நீங்கள் இயல்பு நிலைதனில் சரி செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதுபோல் சிவ சபையில் நடக்கின்ற எத்தனை நபர்களுக்கு புண்ணியத்தை வாரி வழங்கினோம், எத்தனை நபர்கள் அப்புண்ணியத்தை பயன்படுத்தி தங்களை திருத்தி கொண்டார்கள் என்ற நிலையை எல்லாம் கணக்கெடுத்து அவற்றை சரிபார்த்து பகுத்தாராய்ந்து ஒவ்வொருவனுக்கும்
கொடுக்க வேண்டிய உயர்நிலை எதுவென்பதை எல்லாம் ஒவ்வொரு வேல் பகிர்வதனிலும் சூட்சமமாய் அதனை சரிபார்த்து கொடுத்துவிட்டு மீண்டும் அடுத்த வேல் பகிர்வுக்குள், நடந்த வேல் பகிர்விலிருந்து மறு வேல் பகிர்வுக்குள் நடக்கின்ற நிலைகளையெல்லாம் மீண்டும் அதற்கு அடுத்த வேல் பகிர்வில், இவ்வாறு ஒவ்வொரு வேல் பகிர்வுக்கும் சிவசபையில் வந்து நாடுகின்ற ஒவ்வொரு சீடர்களுடைய சரணாகதி நிலையையும் அவர்கள் அடைந்த உயர் நிலைதனையும் கணக்கெடுத்து அவர்களை ஒவ்வொருவராக நல்கணங்களை சூழமர்த்தி பாதுகாக்க செய்து ஒவ்வொரு மாந்தனையும் இக்கலிதனை அளிக்கின்ற நல் கனிந்த உள்ளம் கொண்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை ஏற்ற நல் சிவமகா வாழச்சித்தனின் அருள் வடிவாய் அவர்கள் வளம் வருவதற்கு நல் வரத்தை கொடுக்கின்ற சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் பலராமன். இவ்வாறு ஒவ்வொரு வேல் பகிர்வுக்கும் பரிமாணங்கள் மாறுகின்றன. 3 வேல் பகிர்வுகளிலே இதுவரை இல்லாத உயர் நிலைகளெல்லாம் சிவசபைதனிலே வெளிப்படையாக தெரிந்த நாட்களிலிருந்து அவை நடந்து கொண்டிருக்க 30, 40, 50 என்று வேல் பகிர்வுகள் சிவசபைதனிலே நடக்குமாயின் அவை எவ்வாறு இருக்கும்? ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு வருடமும் அது யுகத்தை மாற்றிய உயர்நிலைக்கு அதனை மாற்றி கொண்டிருக்கும். அதில் உம்மோடு இணைந்து தம்மை மாற்றி கொண்டோர் யாவரும் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வருடத்தில் வந்தோர் நினைக்கலாம், யாம் மாறிவிட்டோம், என் தன்மை கூடிவிட்டதென்று. மறுவருடம் அதனை விட உயர்நிலைக்கு அவர்கள் செல்வார்கள். அதன் மறுவருடம் அதனை விட உயர்நிலை. ஆனால் ஒவ்வொரு வருடமும் யாம் உயர்நிலையை அடைந்து விட்டோம் என்ற நிலை உள்ளுக்குள் எல்லா நிலைதனில் அவ்வுயர்நிலை எழுந்து கொண்டே இருக்கும் என்ற அருள் நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் பலராமன். இவ்வாறு ஒவ்வொருவரும் உயர்நிலை எதுவென்பதில் அவா கொண்டு இருக்க வேண்டும், அதன் மீது ஆசை கொண்டிருக்க வேண்டும். அவ்வாசை உயர்நிலையின் மீது கொண்ட ஆசை அது இறைநிலை கொண்டு செல்லும். இறையாய் உங்களை கொண்டு செல்லும். இறையாய் நீங்கள் அதில் பயணித்து செல்கின்ற பொழுது உயர்நிலை நிச்சயமாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அந்நிலை எந்நிலை அது இறைநிலை என்பதை முழுமையாக உணர்ந்து அமர்கின்ற வேளைதனில் யாவரும் வாழும் பொழுதே இறையாக வாழுகின்ற அருள் வரம் இறை சித்தனாய் இறையின் அருள் வடிவு கொண்ட இகலோக சித்தனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனிடமிருந்து அவ்வாற்றல் பகிரப்படும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு தருணமும் சிவசபையில் உயர் தருணங்களாய் உயர் நிலைகளாய் வந்த மாந்தர்கள் ஒவ்வொரு கணப்பொழுதும் அவர்கள் உள்ளங்களில் எவை எழுகின்றன, எது எழுகின்றது, என்னென்ன நிலைகளெல்லாம் எழுகின்றன என்று அவர்கள் என்ன நிலைகளை உள்ளுக்குள் எல்நுனி அளவு கூட விடாது ஆராய்ந்து அவர்களுக்கு எப்பக்குவ நிலைதனை கொடுக்க வேண்டும் என்று பார்த்து அதற்கென்று நல் பக்குவமாய் அவர்களை படிப்படியாக எடுத்த நிலைதனில் எவருக்கும் ஏடிலிருந்து எடுத்து உரைத்து விட்டால் அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய மட்ட அறிவினால் என்ற நிலைக்கு அதனை மகா அறிவாக மாற்ற வேண்டுமென்றால் நல் மகோனத ஞானமாக இருந்த பொழுதும் அதனை சிறு சிறு மருந்தளவிற்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற நிலை அறிந்த சித்தனே நல் ஞான பிடகனே என்று வாழ்த்துகின்றோம். ஞான பிடகனாய் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை எந்த அளவிற்கு எப்பொழுது எவ்வேளைதனில் கொடுத்தால் அவர்களுக்கு அது சரியாக உட்புகுந்து அவர்களுக்கு அவர்களுடைய அறியாமை அஞ்ஞானம் என்ற பிணி தீர உயர் ஞானம் என்ற நிலைதனை அவர்கள் அடைவதற்கு நல் அருள் மருந்தாய் மருந்துதனை அருள் மருந்தாய் கொடுத்து அழகு பார்த்த சித்தனே புண்ணியங்களை தாரை வார்த்து ஒவ்வொருவரையும் உயர் ஞானத்தை நோக்கி அழைத்து செல்கின்ற உயர் சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இதுபோல் உள்ளம் மனமது உயர்வதற்கு நல் மருந்தும் உடலது உயர்வதற்கு உயர் மருந்தாய் தன் கைதொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலும் தம் சீடர்கள் கைதொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலிலும் நவபாசான ஆற்றலது கலந்திருக்கின்ற அருள் வரத்தை உம்மை நாடி நின்று நாடிதனை மெய்யாய் நாடி நிற்கின்ற மாந்தர்கள் கரம் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலும் நவபாசான ஆற்றல் கொண்டதாய் இருக்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இதுவா
இதுபோல் உள்ள நிலைக்கு மருந்தும் உடல் நிலைக்கும் மருந்தும் உயர்நிலை எதுவென்பதை உணர்த்துகின்ற அருமருந்தாய் ஏடுதனை கொண்டமர்ந்த சித்தனே, ஏடாய் அமர்ந்த சித்தனே, எங்கும் எவருக்குள்ளும் அமர்ந்திருக்கின்ற அருள்ஞான சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உயர்ஞான சித்தனாய் உண்மை ஞானமதை உணர்த்துவதற்கு தன் மெய் கொண்டு வந்த சித்தனே, மெய்யாய் இருக்க மெய் உடலோடு இருக்க மெய் உடல் அது மெய்யில்லை, உள்ளுக்குள் இருக்கின்ற மெய்ஞான ஆற்றலே உயர்ஞான ஆற்றல், அது சிவஞான ஆற்றல். சித்தனை உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற பொழுது யாவரும் உயர் ஞான ஆற்றல் சித்த ஆற்றல் தன்னை உள்ளுக்குள் சுமந்திருக்கலாம். மெய் கொண்ட பொழுதும் மெய்யாய் அவர்கள் கொண்டிருக்கின்ற பொழுதும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒருவன் உண்மையாக உமக்கு இருக்கின்ற பொழுது உண்மை என்று உன் மெய்யுக்குள் இருக்கின்ற உண்மை ஆற்றல் தன்னை ஒருவன் உணர்ந்திருக்கின்ற பொழுது அவன் மெய்யுக்குள் உண்மையான ஆற்றல் சிவ ஆற்றல் உள் புகுந்து அவனை சிவஜோதியோடு வாழும் நிலைதனிலே வலம் வர வைக்கின்ற ஆதி கைலாய சிவசூச்சம நூல் தாங்கிய சித்தனாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை கொடுக்கின்ற சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். சித்த நிலை என்பது அது உயர்நிலை. உயர்நிலை தனில் ஒருபடி வைப்பதற்கு சித்தனென்ற ஒருபடி வைப்பதற்கே ஒருவன் பல வருடங்கள் பல பிறவிகள் முண்டி அடித்து கொண்டு இக்களியில் உழன்று கொண்டு தம் கர்ம வினைகளில் இருந்து அவன் வெளிப்படுவதற்குள் அவனுக்கு அஞ்ஞானத்தின் மீது ஆசையே இல்லாத அளவிற்கு அதை அடைவது பெரும் கடினம் என்று அதன் மீது பற்றில்லாது விட்டு விடுகின்ற அம்மனநிலை வந்துவிடும். அதனுடைய உயர்நிலைதனை உரைத்தால் அதனால் உயர்நிலைதனை மிக எளிதாக கொடுப்பதற்கு ஒரு வழி வேண்டும். எம்போல் யாவரும் உயர்நிலை சித்த நிலை சிவநிலை எதுவென்பதை உணர்த்தி கொள்ள வேண்டும், உணர்ந்தும் கொள்ள வேண்டும், அவரும் பிறருக்கு உணர்த்த வேண்டும். இதனையெல்லாம் ஒரு மானிடனுக்கு அவன் எடுத்த பிறவிதனிலே இப்பிறவிதனிலே கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு எவ்வளவு புண்ணியங்கள் இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு பொறுமையாய் பல யுகங்கள் பொறுமை காத்து பல யுகங்களாக பொறுமை காத்து செய்த தவ ஆற்றல் தனை இன்று பெருக்கெடுக்க வைத்து உம்மை நாடியோர் யாவருக்குள்ளும் சித்த நிலைதனை அவர்கள் நிச்சயமாக நீர் இல்லை என்றால் உணர்வதற்கு மிக அரிதான நிலையாக இருக்க உம்மை அறிந்த நிலையினால் அதை எளிய நிலையாக மாற்றி இருக்கின்ற சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உயர் நிலைதனை உயர் சித்த நிலைதனை உண்மை சித்தனாய் வந்தமர்ந்து அவர்களுக்கு நீர் தவம் செய்த ஆற்றலிலிருந்து பகிர்கின்ற உயர் புண்ணிய ஆற்றலினால் அவர்கள் உணர்ந்து கொண்டு உயர்ந்து கொண்டிருக்கின்ற அருள் வரத்தை அம்மனித மாந்தர்களுக்கு கொடுத்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். மனித நிலையில் உயர்வது என்பதுதான் மிக அரிது. ஒருவன் தேவ நிலைதனில் உயர்ந்து விடலாம், சூட்சம நிலை கொண்ட தேகத்தில் ஒருவன் உயர்ந்து விடலாம். ஆனால் இக்கலியுகமதில் மனித தேகம் கொண்ட ஒரு மாந்தன் கடவுளாக பிறந்தாலும் அவன் இக்கலிதனில் உயர்வது மிக அரிது என்ற நிலைக்கு உதாரணமாக அக்கடவுளின் அருள் வடிவாய் நல் அவதாரம் பூண்ட சித்தனே, உம்முடைய இகலோக வாழ்வு நிலையே அதற்கு உயர் உதாரணமாக அமைத்து காட்டிய சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு கடவுளாக இருந்த பொழுதும் நல் மனித உரு கொண்டு அமர்ந்த சித்தனே, அவ்வாறு மனித உரு கொண்டதினால் கொண்ட வினைகள் மனிதனாக பிறப்படுத்தி இக்கலிதனை மாற்ற வந்தால் களி அவதாரம் எடுத்தவனின் அவதாரத்தின் நோக்கத்தையே மாற்றுகின்றவாறு களி உங்களை ஆட்கொள்ளுமாயின் ஆட்கொண்ட களியிலிருந்து தம்மை அகற்றி கொண்டு அவதார நிலைதனை உணர்ந்து அகத்தியனின் வழிகாட்டலின்படி உயர்நிலை நோக்கி செல்வதற்கு எவ்வளவு கடினம் ஒரு அவதாரத்திற்கே என்றால் ஒரு சாதாரண மானிடன் தன்னுடைய வினை நிலைகளினால் உழன்று வந்த மானிடன் மனித பிறவி எடுக்கின்ற பொழுது அவன் களியிலிருந்து பிரிந்து வருவது எவ்வளவு கடினம். ஆனால் அக்கடின நிலைதனை எளிதாக்குவதற்கு தானே அத்தனை யுகங்கள் தவம் செய்தீர். அத்தனை யுகங்கள் தவம் செய்த ஆற்றல் உமக்கென்று நீர் வைத்து கொள்வதற்கு இல்லை என்பதை உணர்ந்து அனைவருக்கும் நீர் பகிர்கின்ற அப்பெருநிலை பேரானந்த நிலை நிச்சயமாக பலராமன் உரைக்கின்றோம். இதுவரை யாமம் கண்டதில்லை. ஒருவன் தாம் பெற்ற தவ ஆற்றல் தனை வெளியில் பகட்டுக்காக காட்ட வேண்டுமானால் நினைத்திருக்கலாம். ஆனால் பிறர் பயனடைய வேண்டும் என்று பகிர்ந்தவன்
மிக சிலரே, அதுவும் தம்மிடம் இருக்கின்ற அணுவான ஆற்றல்களை மட்டும்தான் பிறருக்கு பகிர்வார்களே தவிர, போல் முழு மனதோடு உயர் நிலையோடு தாம் பெற்ற அனைத்து ஆற்றலையும் இக்கலிதனில் அளவிற்கு தவம் செய்யாத மாந்தர்களுக்கு நல் கருணை கொண்டு கொடுத்து அவர்களையும் போன்ற உயர்நிலை அடைகின்ற உயர்ஞான சித்த நிலையை தெரிகின்ற உயர் மாந்தர்களாக மாற தவ ஆற்றல்தனை தாரை வார்த்து கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு தன்னுடைய ஆற்றல், தம்முடைய தவ ஆற்றல், தாம் செய்தோம், தாம் தவ சிவயோகியாக இருக்கின்றோம், சிவத்தை தாங்கி இருக்கின்றோம் என்ற ஒரு நிலையும் உள்ளுக்குள் அகங்கார நிலையாய் கொள்ளாது யுகமாற்ற நிலையே எமக்கு ஒரு நிலை, அந்நிலையின் மீது யாம் குறிக்கோள் கொண்டிருக்கின்றோம். அக்குறிக்கோளை கொண்டவர்கள் யாரும் எம்மோடு யாம் செங்கோல் ஏந்தியது போல் உள்ளுக்குள் உயர் ஞானத்தை குறிக்கோளாகவும் யுகமாற்றத்தை குறிக்கோளாகவும் கொண்டவர்கள் எம் போன்ற செங்கோலினை உள்ளுக்குள் சூட்சமமாக ஏந்தி வலம் வருகின்ற அருள் வரத்தை எம்மானிடனும் உம்மை உணர்ந்து வருகின்ற பொழுது உள்ளுக்குள் நிச்சயமாக அவ்வாற்றல் தன்னை பகிர்ந்து அழகு பார்க்கின்ற பகிர்வாளனே பரமசிவனே நீர் வாழி என்று பகலவன் எழ எத்தனிக்கின்ற வேலைதனில் ஏறேந்தியவனாய் யாம் பலராமன் வாழ்த்துகின்றோம். பலராமனின் பரந்தாமனின் 10 அவதார நிலைகளில் ஒருவனாய் இருக்க எவ்வாற்றல் அவை அனைத்தும் அவதார நிலையினால் எமக்கு கிடைத்த ஆற்றலே தவிர இவ்வளராமனுக்கும் அவதாரத்தின் அருள் வடிவு இல்லை என்றால் ஓராற்றல் இருந்திருக்காது. அதுபோல் சிவ ஆற்றலாய் சித்த ஆற்றலாய் சிவனின் அவதார நிலையாய் நீர் இருக்க, நீர் அச்சிவமாய் இருக்க, உம்மை நாடியோர் யாவரும் உம்மை அதுபோல் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அச்சிவ வடிவில் நிச்சயமாக தடம் பிறளாது, தம் புத்தியது பேதலிக்காது, நல் புத்தியில் பேர் அறிவது உதிக்கின்ற அருள்நிலைதனை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்து அருநிலையாய் அருமுகனின் அருள்வடிவு நிலைதனையில் அவர்கள் வேலேந்தி வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு வேலேந்தி வேலினை செங்கோலாக கொண்டமர்ந்து, செங்கோலை ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் கொண்டமர்ந்து, கொண்ட நூல்தனை உள்ளுக்குள் சூட்சமமாய் கொண்டிருந்து உம்மை சூட்சமமாய் வணங்கி நிற்போர் யாவருக்கும் சூட்சம நூல் கொடுத்து அழகு பார்க்கின்ற சூத்திர சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உயர்மகா இறை நிலை, அவ்விறை நிலையை மிக எளிய நிலையாக உணர்த்த அவ்விறை எளிய வடிவம் கொண்டு வந்து இக்கலியுகமதில் ஏடெடுத்து உரைத்து கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை ஒருவன் ஏறெடுத்து பார்க்கின்ற வேலைதனில் ஏடு அவனை பார்க்கும், இறைவன் அவனை பார்ப்பான், ஏகன் அவனை பார்ப்பான், அவனை ஏகனாக அமர வைக்கின்ற பார்க்கின்ற கருணை வடிவு என்பதை அவன் உள்ளுக்குள் ஒரு பொழுது ஒரு கணம் உரைக்கின்ற பொழுது சிவசபையின் பெருங்கணங்களெல்லாம் அவனை பாதுகாத்து இக்கலியுகமதிலிருந்து அவனை கருணை கொண்டு காத்து வலம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்து அழகு பார்க்கின்ற கருணை கொண்ட சித்தனே கருணை வாழனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பரந்தாமனின் கருமேனி உடலாய் நீலமேனியனாய் இக்கலியுகமதில் நீங்கா கலியது அதனை நீக்குவதற்கு கடினமென்று அவனே அப்பார்க்கடல் வாசனே கடலை மலைபோல் பொங்கி எழச் செய்து அழித்து விடலாம் என்றிருக்க அழிக்க வேண்டாம் மாற்றுகின்றோம் யாமென்று அவதார நிலைதனை தடுத்து அழித்த சித்தனே பின்பு அவதாரத்தை அவன் உம்மிடம் அளிக்க நீரே அவதாரமாய் இக்கலிதனில் வந்து கலியை மாற்றுகின்ற சித்தனே மகா சித்தனே மகா அவதார சித்தனே சிவத்தின் அவதாரத்தையும் அரியின் அவதாரத்தையும் மூவுலகின் ஓர் நிலை பிரபஞ்ச நிலை என்ற அப்பிரபஞ்ச அவதார நிலைதனை கொண்டமர்ந்த சித்தனே பிரபஞ்ச சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உயர்நிலைக்காக தம்மை உயர்நிலையிலிருந்து இறையென்ற உயர்நிலையிலிருந்து தம்மை இக்கலியுகமதில் இயல்பு நிலை மானிடனாக தாழ்த்தி வந்து தாழ் பணிவோர் யாவரும் இயல்பு நிலையில் தாழ்பணிய வேண்டியதல்ல, சூட்சமமாய் தாழ்பணிகின்ற யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாய்
உம்மிடமிருந்து பெற்ற உயர் ஞான புண்ணியத்தினால் தம் வினைகளை தாமே வேறறுக்கின்ற அரு ஆற்றல் பெற்றவர்களாய், சிவ ஆற்றல் கொண்டவர்களாய், சித்த நிலை அடைந்தவர்களாய், சித்தம் தெளிந்தவர்களாய், வலம் வருகின்ற நல் சூட்சம நூல் கொண்டவர்களாய், அருள் வடிவு பெற்று வலம் வருகின்ற மாந்தர்களை உருவாக்கி அவர்களுக்கு அருள் வடிவு கொடுத்து அரும்வடிவாய் அதனை அவர்கள் என்றும் கொண்டிருக்கின்ற அருள் ஆசிதனையும் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேளைதனில் யாம் பரந்தாமனின் அருள் வடிவாய் பலராமன் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம். சித்தனே நீர் வாழி என்று உரைத்து ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.